ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்னோட கிளைண்ட் ஒருத்தர் வந்து எனக்கு கால் பண்ணிட்டு, என்னப்பா ஒருத்தர் 30 நாள்ல 6 கிலோ குறைச்சிருக்காரு. நான் இத்தனை மாசமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்னால 4 கிலோ மட்டும் தான் குறைக்க முடிஞ்சிருக்கு. அந்த மாதிரி டயட் சொல்லுப்பா, அந்த மாதிரி எக்ஸசைஸ் சொல்லுப்பா, நானும் பண்றேன், எனக்கும் வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னாரு. நான் யார் அப்படி போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்பதான் அவர் சொன்னாரு, இந்த மாதிரி மிஸ்டர் ஜிகேன்னு ஒருத்தர் இருக்காருலப்பா, அவர் சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்காரு, 30 நாள் 6 கிலோ குறைச்சிருக்காரு. சரி என்னதான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கே தெரிஞ்சிச்சு, அவர் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான வேல வந்து அவர் வெயிட்டை வந்து அவர் ரெடியூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அது கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தேன். நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோல நிறைய மிஸ்லீடிங்கான நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் இருந்துச்சு. ஸோ அவர் சயின்ஸை பத்தி நிறைய விஷயம் பேசுறாரு. ஸோ நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயத்தை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சா அவர் வீடியோ மூலியமா நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம். பட் ஃபிட்னஸ் ரிலேட்டடா, அது நியூட்ரிஷன் ரிலேட்டடா ஒரு சில விஷயம் அவர் பேசும்போது அது தப்பா இருக்கும்போது நம்ம அதை கிளாரிஃபை பண்ணி தான் ஆகணும். அதை வந்து அவருக்கு ஒரு சில இடத்துல நம்ம கிளாரிஃபை கொடுத்தாலும் அவர் கேட்டுக்க மாட்டார். ஏன்னா எல்சிஸ்டேன் விஷயத்துல கூட அப்படிதான் நடந்துச்சு. ஏன்னா நான் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்திருக்கேன், அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்திருக்கேன். ஸோ எல்சிஸ்டேன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஹேர்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு அமினோ ஆசிட். அது வந்து நிறைய சப்ளிமெண்ட்ஸ்ல இருக்கும். எல்சிஸ்டேன்ன்றது ஒரு அமினோ ஆசிட் தான். ஸோ அந்த அமினோ ஆசிடை வந்து சாக்லேட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. சாக்லேட்டோட ப்ரொடக்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹேர்ல இருந்து எடுத்திருக்காங்க. சில இடத்துல வந்து சிந்தட்டிக்காவும் வந்து பாத்தீங்கன்னா அது ப்ரொடியூஸ் மேனுஃபேக்சரும் பண்ணிருக்காங்க. ஸோ அதை வந்து சிந்தட்டிக்கா பண்ணணும்னா அதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ஜாஸ்தி. அதே ஹேர்ல இருந்து வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும்னா அதோட காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அது வந்து ஒருத்தர் யூடியூபர் வந்து போட்டிருந்தாரு. அது வந்து தப்பு, அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் பண்ணலன்னு சொல்லிட்டு இவர் வந்து எதிர் சைடில் வந்து இவர் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. பட் ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் நடக்க தான் செய்யுது. ஹேர்லேருந்து தான் எல்சிஸ்டீன் எடுக்கிறாங்க. அதை வச்சு தான் வந்து சாக்லேட்டும் செய்கிறாங்க. ஏன்னா சிந்தட்டிக்காக ஒரு எல்சிஸ்டீனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட்டில் ஆட் பண்ணாங்கன்னா அதோட காஸ்ட் எங்கேயோ இருக்கும். இதை வந்து எல்சிஸ்டீன்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ப்ரொடியூஸும் பண்ணுறாங்க. அது நிறைய இடத்துல நீங்கள் இன்டர்நெட்டில் போய் தேடினா ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் எல்லாமே இருக்குது. எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கொலஜன் எடுத்துக்கிட்டாங்க கூட சரி. கொலஜன்லேயே 3 டைப் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியாது. பொவைன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொக்கைன், அப்புறம் வந்து மெரின் சொல்லிட்டு. நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் மெரின் தான் அதிகமாக சேல் ஆகும். பொவைனும் ப்ரொக்கைனும் சேல் ஆகாது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்காது. அதுக்கு ரீசன் என்னன்னா, பொவைன்ன்றது வந்துட்டு மாடுலேருந்து செய்யக்கூடியது, ப்ரொக்கைன்ன்றது பன்னிலேருந்து செய்யக்கூடியது. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து ரொம்ப கான்ட்ரடிக்ஷன் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மெரெயின் வந்து அதிகமாக வந்து சேல் ஆகும். இந்த மாதிரி கண்ட்ரி டு கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து டிஃபர் ஆகிட்டே தான் இருக்கும். எல்சிஸ்டீன்ன்றது நிறைய கண்ட்ரியில் வந்து ஹேர்லேருந்து எடுத்து சாக்லேட்டாகவும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. பட் அது தெரியுமா அவருக்கு, இல்லை தெரியாமல் வந்து சொல்லிட்டாரா, இல்லை தெரிஞ்சே வந்து இது ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி விட்டாரான்னு தெரியல. ஸோ அதுலேருந்தே வந்து கொஞ்சம் அவர் சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் மேலே வந்து டவுட் இருந்துச்சு. அவர் சொல்கிற விஷயம் உண்மையாக பொய்யா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு சில விஷயம்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. பட் இப்போ வந்து வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே மாதத்தில் 6 கிலோ குறைச்சாரு அப்படின்னு சொன்னது தான் எனக்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங்காகவே இருந்துச்சு. அது எப்படி முடியும், சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து இதில் எக்ஸ்பர்ட் கிடையாது. ஸோ நான் வந்து ஒரு சில பேருக்கு தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் வேண்டாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனால் ஒரு கிளிக் பைட் என்ன வச்சுருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி டு வெயிட் லாஸ் அப்படின்ற மாதிரி, டயட் டிப்ஸ் ஃபார் வெயிட் லாஸ் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்து. அந்த டிப்ஸு ஈஸி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக் பைட் நம்ம எடுத்துக்கலாம். பட் பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேமன், ஒரு வெகுஜனமாக ஒருத்தன் ஒரு வீடியோ பார்க்குறான் அப்படின்ற போது அவனுக்கு இதெல்லாம் புரியாது. ஸோ இவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க, இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நம்மளும் அதை பண்ணலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதை வந்து அவர் கரெக்டாக சொல்ல விட்டார். ஸோ அவர் பண்ணதில் நிறைய விஷயங்கள் தப்பு இருக்குது, நிறைய மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷனும் இருக்குது. அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் டீபங்க் பண்ணுவோம். டீபங்க்குன்னு சொல்கிறத விட ஒரு கேஸ் ஸ்டடின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட ஓகே ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அதை நம்ம கரெக்ட் பண்ணுறோம், நம்ம வீடியோவில் கரெக்ட் பண்ணுறோம். இது ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லாமல் ஒரு நாலேஜாக சொல்கிறோம். ஒரு வெயிட் லாஸ் ஒருத்தவங்க பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது எப்படி ஈஸியாக பண்ணணும், ஹெல்த்தியான வேலை பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ அந்த வீடியோ ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்து இந்த வீடியோவை நான் பண்ணுறேன். ஸோ யாரையும் அஃபண்ட் ஆகிக்காதீங்க. யாரையும் அவங்க வந்து தரக்குறைவாக குறைச்சி அப்படிலாம் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்கும், என்ன பண்ணணும் அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் என்ன சொல்கிறோன்னு தெரியும். ஸோ இந்த வீடியோ சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கான தகுதி என்னன்ற நான் சொல்லிடுறேன். நான் ஒரு NISM சர்டிஃபைட் ஃபிட்னஸ் ட்ரைனர். அதுக்கு முன்னாடி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 19 கோர்சஸ் கிட்ட நான் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் இந்த ஃபிட்னஸ் ஃபீல்டுலேயே வந்து ஒரு 15 இயர்ஸ் மேலே நான் இருக்கேன். 15 இயர்ஸாக வந்து இப்போ ஒரு 4-5 இயர்ஸ் 6 இயர்ஸாக தான் வந்து ப்ரொஃபஷனலாக வந்து எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு மேலே வந்து ஒரு பேஷனாக தான் பண்ணிட்டு இருந்தேன். பேஷனை தான் வந்து இப்போ என்னோட பிஸ்னஸாகவே கன்வெர்ட் பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்ன வரைக்கும் நான் லேர்னிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரியாத விஷயத்த ஒருத்தன் சொல்கிறானா கேட்டுப்பேன். அதே எனக்கு தெரிஞ்ச விஷயத்த, நல்லா தெரிஞ்ச விஷயத்த வந்து ஒருத்தன் தப்பாக சொல்கிறாங்க போது அதை திருப்பி நான் சொல்லி தான் ஆகணும். அதை தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அந்த வீடியோவில் ஒரு ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் சுகர். ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு மிஸ்லீடிங்கான ஒரு விஷயம் தான். ஸோ சுகர் சாப்பிட்டா இன்சுலின் வந்து ஸ்பைக் ஆகும் தான். பட் சுகர் மட்டுமே சாப்பிட்டா இன்சுலின் ஸ்பைக் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. நீங்கள் ஒரு கார்போஹைட்ரேட் எடுத்தீங்கன்னா கூட கார்போஹைட்ரேட் கூட சுகராக கன்வெர்ட் ஆகும், விச் மீன்ஸ் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும்.
அதனால கூட வந்து பார்த்தீங்கன்னா சுகர் வந்து ஸ்பைக்கிங் ஆகும். ஸோ சுகர் ஜென்ரலாக என்ன ஆகும்னா நம்ம சாப்பிடும்போது நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் வந்து அந்த சுகர் கலக்கும்போது பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் என்ன ஆகும்னா நம்ம பேன்க்ரியாஸ் வந்து இன்சுலின் ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ பேசிக்காக பேன்க்ரியாஸ் தான் வந்து எல்லா ஹார்மோன்ஸையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதில் ஒன் ஆஃப் த ஹார்மோன் தான் வந்து இன்சுலின். ஸோ இந்த இன்சுலின் என்ன செய்யுன்றது பார்த்தீங்கன்னா இந்த பிளட் குளுக்கோஸ் இருக்குது பார்த்தீங்களா, பிளட் சுகர்ன்றது குளுக்கோஸ், சரிங்களா, கன்ஃபியூஸ் ஆகிக்காங்க. பிளட் சுகர்ன்றதும் குளுக்கோஸ்ன்றதும் ஒன்று தான். ஸோ அந்த குளுக்கோஸ் வந்து நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்சர்வ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்படி அப்சர்வ் ஆகிற குளுக்கோஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரைமரி எனர்ஜி சோர்ஸாகவும் கன்வெர்ட் ஆகும். நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளுக்கோஸ் மூலிமா நம்ம எடுத்துக்கிறோம், சரிங்களா. இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். ஸோ இதுக்கு அதிகமாக நம்ம சுகர் சாப்பிட்றோம் பாருங்க, இப்போ நம்ம செல்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணிருச்சு, அது எக்ஸசிவாக இருக்கிற சுகர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம பாடிக்கு பிரச்சனை. ஸோ இப்படி எக்ஸசிவாக ஸ்டோர் ஆகிற சுகர் தான் நம்ம பாடியில் நிறைய பிரச்சனையும் கொடுக்குது. அது என்னன்றதை ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். நம்ம எக்ஸசிவாக எடுக்கிற சுகர் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிளைகோஜனாக கன்வெர்ட் ஆகிட்டு நம்ம பாடியிலே ஸ்டோர் ஆகிடும். இப்படி ஸ்டோர் ஆகிற கிளைகோஜன் வந்து நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஹெல்ப் பண்ணும். ஆல்ரெடி சொன்னது வந்து இமீடியட் ரெஸ்பான்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா அது இமீடியட் ரெஸ்பான்ஸுக்கு அப்புறம், அந்த இமீடியட் ரெஸ்பான்ஸுக்கு போனதுக்கு அப்புறம் இருக்கிறத சொல்கிறேன். அதுதான் வந்து கிளைகோஜனாக கன்வெர்ட் ஆகுது. இந்த கிளைகோஜனை தான் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மசில் கிளைகோஜன் சொல்லுவாங்க. அடுத்த லெவல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதே கிளைகோஜன் வந்து நம்ம லிவர்லேயும் ஸ்டோர் ஆகும். ஸோ லிவரில் ஸ்டோர் ஆகிற கிளைகோஜன் என்ன ஆகுன்றது பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் நம்ம பாடிக்கு வந்து எனர்ஜி டிமாண்டாக இருக்கோ அப்போது வந்து லிவரில் இருந்து அந்த கிளைகோஜன் ரிலீஸ் ஆகிட்டு ஃபேட்டி ஆசிட்ஸாக நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் வந்து சப்ளை ஆகும். அப்படி சப்ளை ஆகும்போது நம்மளுக்கு தேவையான எனர்ஜியும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லிவர் கிளைகோஜான்னு சொல்லுவாங்க. இருக்குதுலே வந்து மோசமான ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்டு தான். ஸோ அந்த தேர்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்னன்னா நம்ம லிவர் மசில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் லெவல் வரைக்கும் தான் வந்து இந்த சுகரை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா லிவரால் ஒரு 100 கிராம் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும், மசிலால் ஒரு 400 கிராம்னு வச்சுக்கோங்க. மசில் வந்து இன்கேஸ் ஒரு மசில் மாஸ் நிறைய இருந்துச்சுன்னா 400 மேலேயும் வந்து அந்த ஸ்டோர் ஆகும். அதுக்கு மேலே எக்ஸசிவாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் ஃபேட்டாக ஸ்டோர் ஆகும். இது உங்கள் பாடியில் எப்படி ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளைகோஜன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளைகோஜன் வந்துட்டு ஃபேட்டி ஆசிட்ஸாக கன்வெர்ட் ஆகிட்டு உங்கள் பாடியில் ஸ்டோர் ஆகும். இன்னொரு மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சில பேருக்கு கைடன்ஸ் வாங்கியிருக்காரு. அந்த கைடன்ஸ் கொடுத்தவங்கலாம் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் இன்டர்நெட்டில். ஸோ அவங்கலாம் வந்து இப்போ இன்டர்நெட்டில் இருக்க ஒரு டேட்டா எடுத்து வீடியோ கண்டென்ட்டாக போட்டுப்பாங்க. அவங்களாம் ப்ரொஃபஷனலாக கேட்டிங்கன்னா ப்ரொஃபஷனல் கிடையாது. அவங்க பண்ணுற வேலைக்கு அவங்க ப்ரொஃபஷனல். 2 பேர் டாக்டர் தான் நினச்சிக்கிங்களேன். அந்த டாக்டர்னா அந்த டாக்டருக்குன்னு ஒரு சில வேலைகள் இருக்குல்ல, அதில் அவங்க ப்ரொஃபஷனல் தான். பட் நியூட்ரிஷன் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கனாலோ இல்லை ஃபிட்னஸ் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கனாலோ அவங்க நிறைய விஷயத்தில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது நிறைய இடத்துல நானும் பார்த்துருக்கேன். ஸோ ஏதோ பண்ணுறாங்க, பண்ணிட்டு போட்டோம், அவங்கள சுற்றி ஒரு கூட்டம் வந்து அதை அவர் சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக சயின்ஸ் படி சயின்ஸை பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா சயின்ஸ் கூட வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி அவங்க பாடி கண்டிஷனுக்கு அவங்களோட ஜெனட்டிக்ஸ் ஏற்ற மாதிரி தான் வந்து வேலை பார்ப்போம். ஜெனட்டிக்ஸ்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது எல்லாருமே பேசணும். எல்லாம் ஃபிட்னஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பேசணும். ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ன்றது வேறு, ஃபிட்னஸ் கன்சல்டன்ட், ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட்ன்றவங்க வேறு. ஸோ இவங்களாம் அதை கண்டிப்பாக பேசி ஆகணும். இன்ஃப்ளூயன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எதனா பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவை வந்து மார்க்கெட்டிங் கண்டென்ட் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை அவங்க தனியாக பண்ணிட்டு போட்டோம். பட் இதெல்லாம் கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன்னா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யாது. பர்சன் டு பர்சன் வந்து அது சேஞ்ச் ஆக தான் செய்யும். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மூலியமாக தான் இவர் சில விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த BMI கால்குலேட்டர், அப்புறம் TDW கால்குலேட்டர் இதெல்லாம் எடுத்து தான் வந்து ஒரு டேட்டா கண்டுபிடிச்சாருன்ட்டு. ஸோ இது வந்து தாத்தா காலத்து டெக்னிக். அது ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா இப்போ ஹாலிவுட் ஆக்டர் ராக் இருக்கார்ல, அவரோட டேட்டா எடுத்து நீங்கள் BMIயில் போட்டிங்கன்னா ஓவர் வெயிட்னு காட்டும். இந்த மாதிரி நீங்கள் பார்க்குற பாடி பில்டிங்கில் இருக்கிற நிறைய பர்சன்ஸோட BMI டேட்டா லைக் ஹைட்டு, வெயிட்டு, ஏஜ் எடுத்து போட்டிங்கன்னா ஓவர் வெயிட், ஒபீஸ் அப்படின்ற மாதிரி தான் காட்டும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சுவல் டேட்டா கிடையாது, அது அப்ராக்சிமேட் டேட்டா. ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சதுக்காக தான் யூஸ் பண்ணலாம். அது அக்யூரேட்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ண முடியாது. பட் அதை நம்பி நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் அவருக்கு வந்து ரிசல்ட் தான் வரும். ஏன்னா ஒரே மாதத்தில் 6 கிலோ குறைச்சாடா, நல்ல ரிசல்ட் தானா, தப்பு, அதுதான் வரும். அதை பற்றி தான் இந்த வீடியோவே, அந்த வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு க்ளீனாக புரியும் என்ன சொல்ல வரேன்றது, எக்ஸாக்டாக என்ன பண்ணோன்றது, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த டயட்டு வந்து ட்ராக் பண்ணுறது ஹெல்த்திஃபை மீ வந்து ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹெல்த்திஃபை மீ பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக கூட்டு கேட்டிங்கன்னா நான் நார்மலாக சொல்லுவேன், வீடியோவில் அப்படி சொல்லக்கூடாது. ஸோ எப்படி சொல்கிறது, 1 கிலோ சிமெண்ட் எடுத்துக்கோங்க. சிமெண்ட்டுக்கு வந்து ஒரு 1000 கேலரி. அந்த 1 கிலோ சிமெண்ட்டுக்கு ஒரு 1000 கேலரி. அதில் வந்து ப்ரோட்டீன் 30 கிராம் இருக்குது, ஃபேட் 30 கிராம் இருக்குது, கார்போ 40 கிராம் இருக்குது, ஃபைபர் ஒரு 200 கிராம் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, விட்டமின் இருக்குது. எல்லாமே போட்டு ஹெல்த்திஃபை மீலை வந்து ட்ராக் பண்ணுங்கள்.
பிரேக்ஃபாஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள், ஓன் மீல் நீங்கள் போய் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மீல் இல்லை, ஓகே சிமெண்ட் போடுங்க. சிமெண்ட் போட்டு அதோட வெயிட் 1 கிலோ, இவ்வளோ கேலரி இருக்குது, அதுக்கு இவ்வளோ ஃபேட், மேக்ரோ வேல்யூலாம் போட்டு அப்டேட் பண்ணுங்களேன். உங்கள் ஃப்ரெண்டு எங்கன்னா இருக்கட்டும், யாராவது ஃப்ரெண்டு ஹெல்த்திஃபைமி ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லுங்கள், அவர் புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண சொல்லுங்கள். அதில் போய் சிமெண்ட்டுன்னு போட்டால் இருக்கும், சிமெண்ட்டுக்கு கொடுத்த வேல்யூ வரும், புரியுதுங்களா? அதை வந்து கரெக்டாக வந்து டேட்டா செக் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ கொஞ்ச நாள் இப்போ எப்படின்னு கரெக்டாக நான் செக் பண்ணல, பட் நான் செக் பண்ணி தான் வீடியோ போட்டிருக்கணும். பட் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அதில் இருக்குது உண்மையிலே. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்ல போனால், நீங்கள் பாயில்டு எக்குன்னு சொல்லி போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாயில்டு எக் இருக்கும், ஒன்றுத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அதில் இருக்க டேட்டாலாம் நீங்கள் அக்யூரேட்னு சொல்லி எடுத்துலாம் பண்ண முடியாது. ஸோ அதிலே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு டேட்டான்றது ஒரு 10% மேலே கீழே அப்படின்ற மாதிரி இருக்கலாம். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ போகும் டேட்டாலாம். அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நானும் பார்த்துருக்கேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன், ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் நிறைய விஷயங்கள் அதில் அப்டேட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சப்ளிமெண்ட் அதில் இல்லை, நான் சப்ளிமெண்ட் டேட்டாலாம் எடுத்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஒரு சில மீலோட டேட்டாலாம் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். எனக்கு ட்ராக் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நான் எடுத்து மேலே செக் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ ஹெல்த்திஃபை மீல போய் நீங்கள் ட்ராக் பண்ணுன்றது புதுசாக ஒருத்தங்க விஷயம் தெரியாமல் பண்ணுறீங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது அக்யூரேட்டாக டேட்டா இருக்காதுன்றது ஓகே, பட் ரொம்ப மோசமாக தான் இருக்கும். அந்த பிரச்சனை அதில் இருக்குது. அதுக்கு பதில் நீங்கள் மை ஃபிட்னஸ் பால் யூஸ் பண்ணலாம். இப்போ வரைக்கும் அதில் பிரச்சனை கிடையாது, நல்லா தான் இருக்குது அதில் டேட்டா. நீங்கள் தேவையான டேட்டாலாம் அதிலே எடுத்துக்கலாம். ஸோ அதனால் மை ஃபிட்னஸ் பால் யூஸ் பண்ணலாம். இது வந்து ப்ரொமோஷன் எதுவுமே கிடையாது, பட் இருக்கிறத சொல்கிறேன். இந்த பிஎம்ஐ ட்ராக்கரும் சரி, டிடிடபிள்யூவும் சரி, அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம், பண்ணுறதே வேஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு. பட் இதை நான் ஒரு பைபிள் மாதிரி நினச்சி பண்ணோன்னு நினச்சிங்கன்னா கஷ்டமாக பண்ணுறது முடியாது. அதோட கஷ்டம் அதில். ஓகே, இப்போ உங்கள் டவுட் வரலாம், இவ்வளோ பேசுறியே நீ சொல்லியாண்டா அப்படின்னு. அதுதான் டேட்டா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நான் வந்து யாரை பற்றியும் பேசாமல் என்னை பற்றியிருந்து என்கிட்டேருந்து நான் ஆரம்பிக்கலாம் தான் இருக்கேன். அதுதான் டேட்டா உட்காந்து சரி பண்ணுறோம், ஒரு வாரம் கழிச்சு பண்ணால் கூட கரெக்டாக சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நடுவில் வந்து அந்த வெயிட் லாஸு ஃபேட் லாஸ் அப்படின்னு பேசிட்டு இருந்தால. ஸோ வெயிட் லாஸுக்கும் ஃபேட் லாஸுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்றதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போனால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ வெயிட் லாஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மசில், ஃபேட், வாட்டர், போனுன்றது கொஞ்சம் எக்ஸாகரேட்டட் தான், பட் போனும் அடி வாங்கும். ஸோ நீ வெயிட் லாஸில் போகும்போது மசில் ட்ரெயின் ஆகும், வாட்டர் ட்ரெயின் ஆகும். வாட்டர்னு போக ஞாபகம் வருது, ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பாரு, அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணால் அதிகமாக ஸ்வெட் ஆச்சுன்னா வெயிட் லாஸ் ஆகும்ட்டு. ஸ்வெட் ஆச்சுன்னா வெயிட் லாஸ்லாம் ஆகவே ஆகாது. ஸோ அது எங்கே படித்தார், யார் சொன்னாங்கன்னு தெரில. ஸ்வெட்லாம் ஆச்சுன்னா வெயிட் லாஸ் ஆகாது, ஃபேட் லாஸ் ஆகாது, வெயிட் லாஸ் ஆகும். ஏன்னா அவங்க பாடியில் இருக்க வாட்டர் வெளியில் போகுதில்ல. ஸோ அப்படிங்கும்போது வெயிட் லாஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் சொல்கிறேன். ஃபேட்டு, மசில், வாட்டர், அதுக்கப்புறம் வந்து போன் டென்சிட்டி இதெல்லாம் கம்மியாச்சுன்னா வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இப்படி ஆகுறதுனால நல்லது தான் நினச்சின்னா அதுதான் கிடையாது. ஏன்னா வெயிட் லாஸில் போனோம்னா நம்ம வந்து கேலரியை வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டர் இன்டேக் கம்மி பண்ணுறது மாதிரி விஷயங்கள்லாம் கூட இருக்கும். சரிங்களா? அது மட்டும் கிடையாது. இந்த மாதிரி பண்ணி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டிராஸ்டிக்காக ஒரு சேஞ்சஸ் தெரியும். 10 நாளில் 10 கிலோ குறைச்சனா கூட நான் பார்த்துருக்கேன். 30 நாள் 6 கிலோ, நான் 10 நாளில் 10 கிலோ குறைச்சனா கூட நான் பார்த்துருக்கேன் வெயிட் லாஸில். பட் அதெல்லாம் வந்து ஹெல்த்தியான விஷயமானு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்கிற பாருங்க. ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கங்க. அந்த ஸ்பாஞ்ச் நீங்கள் நார்மலாக எடுத்தீங்கன்னா வெயிட் கம்மியாக இருக்கும். அதே ஸ்பாஞ்ச் தண்ணியில் முக்கிய எடுத்திங்கன்னா ஒரு வெயிட் இருக்கும். அது புளிஞ்சிட்டு வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம பாடியில் நடக்கும். நம்ம ஃபேட் செல்ஸில் வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அந்த வாட்டர் தான் ட்ரெயின் ஆகும். அதே மாதிரி நம்ம பாடியில் இருக்கிற வாட்டரும் ட்ரெயின் ஆகும். ஸோ இப்படி ட்ரெயின் ஆகுறதுனால தான் நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்ன்றது நம்மளுக்கு தெரியுது. மறுபடியும் அந்த வாட்டர்லாம் வந்து ரீகெயின் ஆகும். ஃபேட் செல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை ஆகும். ஸோ இந்த மல்டிப்ளை ஆகுன்றது வந்து அதை பற்றி நான் தனியாக பேசுகிறேன். இந்த வீடியோ கூட சொன்னால் நிறைய பேருக்கு அது டக்குன்னு புரியாது. ஸோ இதுதான் ப்ராசஸ், இப்படி தான் நடக்கும். அட் த சேம் டைம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக் ஆயிடுவீங்க. பாடியில் ஸ்ட்ரென்த் இருக்காது. கண்ணெல்லாம் இங்கே உள்ளே போயிடும். கண்ணெல்லாம் உள்ளே போய் ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சீக் வந்த மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கே வந்து பாடி வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி, ரொம்ப வீக்கான மாதிரி இருக்கும். ஸோ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா டெங்கு வந்து போன மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இல்லை வரும். சில பேர் இதை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா கூட சீசனல் ஃபுல்லாக டக்குன்னு அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது வெயிட் லாஸில். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுன்றது ஹெல்த்தியான வே கிடையாது. ஆனால் ஃபேட் லாஸ் வந்து ஒரு ஹெல்த்தியான வே. ஏன் நான் ஃபேட் லாஸ் வந்து ஹெல்த்தியான வேன்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் தி வேர்ல்டு வந்து எல்லாருமே அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஃபிட்னஸ் சயின்ஸை தெரிஞ்சவங்க அதை தான் சொல்லுவாங்க. என்ன ரீசன்னா, நீங்கள் வந்து ஃபேட்டை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ண போகிறீங்க. மசிலையும் போனையும் வாட்டரையும் கிடையாது. ஃபேட்டு உங்கள் பாடியில் எவ்வளோ ஃபேட் இருக்கோ அந்த ஃபேட்டை ஒரு பர்சன்டேஜ் தான் நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ண சொல்லி பிளான் பண்ண போகிறீங்க.
ஸோ இது ஏஜ் ஃபேக்டரில் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பாடியில் வந்து இவ்வளோ ஃபேட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 15% வச்சுக்கோமே. ஸோ 15% ஃபேட் நீங்கள் வந்து 20% 15% வரணும்னா இதுக்காக நிறைய ப்ரொசீஜர்ஸ் நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ இந்த பாடியில் வந்து இவ்வளோ தான் ஃபேட் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுவும் தனி ப்ராசஸ். டெக்ஸா ஸ்கேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் நம்ம பாடியில் இவ்வளோ ஃபேட் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபேட் லாஸ் பண்ணும்போது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேட்டை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஹை ப்ரோட்டீன் இன்டேக் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்ப்ஸ் ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா மாட்ரேட்டாக இருக்கும். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுவோம். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது மசில் பில்ட் ஆகும், ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகும். ஸோ மசில் பில்ட் ஆகும்போது நாங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரென்த்தும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது ஜென்ரலாகவே வந்து மசில் பில்ட் ஆச்சுன்னா நம்ம பாடியில் மெட்டபாலிசம் வந்து ஹை லெவலில் தான் இருக்கும். நார்மலாக இருக்கிற ஹை லெவலில் இருக்கும். ஸோ இப்படி இருக்கிற என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்டிங்கில் இருக்கும்போது கூட உங்கள் பாடியில் வந்து அதிகமான கேலரி நீங்கள் பர்ன் பண்ணிட்டு இருப்பீங்க. விச் மீன்ஸ் கேலரி எப்படி பர்ன் ஆகும், அது தேவை எனர்ஜி சோர்ஸ்ன்றது என்னது, ஃபேட்டி ஆசிட் எதுலேருந்து வருது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இன்சுலின் மூலியமாக போய் சேர்ந்ததாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் இன்சுலின் அதான் ஃபேட்டு தான், அந்த இன்சுலினில் உள்ளே போய் அடிப்போஸ் ஸ்டிச்சில் ஸ்டோர் ஆகுது ஃபேட்டு தான். அந்த ஃபேட்லேருந்து தான் நம்ம எனர்ஜி சோர்ஸே வருது. ஸோ இப்படி நடக்கும்போது பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டு கம்மியாகிட்டே வரும். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, இந்த தொப்பையை ஃபோக்கஸ் பண்ண, தொப்பன்றதுலாம் வந்து ரிசர்வ் ஃபேட், அது சீக்கிரம் டக்குன்னு தொப்பையிலலாம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஃபேஸில் வந்து சேஞ்சஸ் காட்டும், சில பேருக்கு கால்லேருந்து காட்டும். இன்னும் ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி நடக்கும். நம்ம எக்ஸாக்டாக இவங்களுக்கு இப்படி தான் நடக்கும், பர்டிகுலர் இந்த பிளேஸில் தான் நான் வெயிட் லாஸ் ஆகும்லாம் சொல்ல முடியாது. ஸோ இவ்வளோ சேஞ்சஸ் வந்து அதிலே இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் மிஸ்லீட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபேட் லாஸ் பண்ணும்போது இதுதான் நடக்கும். மசிலும் பில்ட் ஆகும், ஃபேட்டும் கம்மியாகும், மசில்ஸ் எல்லாமே டோன் டவுன் ஆகும். சில பேர் பார்க்கறது கொஞ்சம் யங்காக இருக்கிற மாதிரியும் ஃபீல் பண்ணுவாங்க. அட் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபிசிக் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா பாடி நல்லா ஒரு கம்போஸ் ஆகிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸில் வந்து நடக்காது. ஃபுல்லாக மசிலையும் சேர்த்து நம்ம உறிஞ்சி எடுத்துருவோம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். ஸோ இப்போ தான் வந்து நம்ம டாபிக்குள்ளே வரப்போகிறோம். ஸோ நீ ஆல்ரெடி இவ்வளோ விஷயத்த சொல்லிட்டதா, அப்போ எப்படி தான் அதை பண்ணுறது, அந்த டூலும் தப்புன்ட்ட எதுவுமே பண்ணக்கூடாதுன்ட்டு, அப்போ எப்படி இதெல்லாம் பண்ணுறதுன்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா நான் இன்னொருத்தனோட டேட்டா எடுத்து நான் பண்ணுறது வந்து தப்பு. அதுதான் என்னோடய டேட்டாவே நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை பற்றி தான் அதை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய டேட்டான்றது என்னோடய ஏஜ், என்னோடய ஹைட், என்னோடய வெயிட். ஸோ என்னோடய ஏஜ் இப்போ வந்து 34, வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 95, ஹைட் வந்து 179 சென்டிமீட்டர். ஸோ இதை வச்சு தான் நான் கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி பண்ண போகிறேன்னா, இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து அவர் ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணியிருப்பாங்கன்னா பிஎம்ஐயில் வந்து பேசிக்காக நம்ம தெரிஞ்ச என்ன டேட்டா அப்படின்றது. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம தேவையான ஒரு விஷயம்னா பிஎம்ஆர் தான் தேவை, பேசிக் மெட்டபாலிக் ரேட். ஸோ இந்த பேசிக் மெட்டபாலிக் ரேட்டை வந்து நம்ம எப்படி எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டூலையும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறதுல ஒரு சிம்பிளான ஒரு கால்குலேஷன் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த கால்குலேஷனுக்கு வந்து எந்த மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹாரிஸ் பெனடிக்கோட கால்குலேஷன் தான் நம்ம ஃபாலோ பண்ணவும் போகிறோம். ஸோ அது டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேலே வரும். ஸோ அப்படி நான் பண்ணி அந்த கால்குலேஷன் மூலிமா நான் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2027 கேலரி தான் கிடைக்கிது என்னோட பிஎம்ஆர், பேசிக் மெட்டபாலிக் ரேட். ஜென்ரலாக என் பாடி வந்து ஆக்டிவாக இருக்கிறதுக்கு அந்த கேலரி தான் தேவை என் பாடிக்கு. சரிங்களா? சரி, பிஎம்ஆர் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் டிடிடபிள்யூன்னு அவர் போட்டார். அது நல்லான்னு கேட்டிருப்பீங்க. டிடிடபிள்யூன்றது பெரிய விஷயமே கிடையாது, சிம்பிளான ஒரே விஷயம் தான். இந்த பிஎம்ஆர் டேட்டா உங்களுக்கு கிடச்சிச்சா, நீங்கள் டிடிடபிள்யூ போட்டால் இது தான் எடுக்கும் டேட்டா. ஸோ பிஎம்ஆர் உங்களுக்கு கிடச்சிருச்சிங்களா? ஸோ இந்த டிடிடபிள்யூன்றது 4 விஷயம் நான் போட்டிருக்கேன். செடென்ட்ரி, அப்புறம் வந்து லைட் ஆக்டிவ், மாடரேட்லி ஆக்டிவ், அப்புறம் வெரி ஆக்டிவ். ஸோ அதுவும் டிஸ்பிளேல போடுறேன் பார்த்துக்குங்க. செடென்ட்ரின்றது 1.2, செடென்ட்ரின்றது நீங்கள் காலைல எழுந்திரிக்கிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க, வீட்டுக்கு வரீங்க, நைட்டு தூங்குறீங்க, இது செடென்ட்ரின்னு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து லைட்லி ஆக்டிவ் வந்து வாரத்தில் 1-3 நாள் நீங்கள் ஆக்டிவ் ஜிம்முக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அதை வந்து நீங்கள் அதை எடுத்துக்கலாம். மாடரேட்லி ஆக்டிவ்ன்றது 3-5 நாள். அப்புறம் வெரி ஆக்டிவ் வந்து வாரத்தில் 6 நாள். அப்புறம் ஹெவி ஆக்டிவ்ன்றது 7 நாள் வச்சுங்க. நான் ஃபஸ்ட்டு 4 தான் போட்டிருக்கேன். 4 வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நான் வந்து எதில் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மாடரேட்லி ஆக்டிவில் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வாரத்தில் நான் 3-5 நாள் வந்து கம்பல்சரி நான் ஜிம்முக்கு போயிடுறேன்னு வச்சிங்கன்னா, அப்படி இருக்கும்போது 1.55, இந்த 1.55 வந்து என்னோட பிஎம்ஆரில் வந்து நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3141.85 கேலரி. இதுதான் என்னோட மெயின்டெனன்ஸ் கேலரி. ஸோ மெயின்டெனன்ஸ் கேலரி நம்ம எடுத்தாச்சு. சரிங்களா? இது வந்து அந்த டூல் அதெல்லாம் போயெல்லாம் பண்ணோம்னா இந்த கேல்குலேஷன், இந்த ஃபார்முலா நீங்கள் வந்து எங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனோட போடுறேன். ஸோ இது மூலிமா நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இது மூலிமா நீங்கள் கால்குலேட் பண்ணி கூட நீங்கள் அந்த டேட்டா எடுத்துக்கலாம். ஸோ எடுத்ததுக்கு அப்புறம் வந்து இப்போ நம்ம என்ன செய்ய, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா டெபிஷியட் பிளான் பண்ணுறேன். ஸோ டெபிஷியட் பிளான் பண்ணும்போது எனக்கு ஒரு டார்கெட் இருக்கும். யூஸ்ஃபுல்லாக ஒரு டார்கெட் இருக்கும். நம்ம எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ வெயிட் லாஸ்ன்றது விச் மீன்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபேட் லாஸ். ஸோ ஃபேட் லாஸ் பண்ண போகிறது. ஸோ நான் எவ்வளோ டார்கெட் எடுத்துன்னா ஒரு 10 கிலோ நான் டார்கெட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 10 கிலோ டார்கெட் எப்படி நான் பண்ண போகிறேன்னா, டிவிஷன் வந்து ஒரு 500 கேலரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 3141 நான் 500 மைனஸ் பண்ணால் 2642. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிஃபிஷியட் கேலரி.
ஸோ இந்த டிஃபிஷியன்ட் கேலரியை தான் வந்து நான் ஃபாலோ பண்ணி நான் வெயிட் லாஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ 500 கேலரின்றது ஃபுட்டு மூலியமாக பண்ணிட்டேன். அதுக்கு மேலே நான் ஆக்டிவிட்டியும் பண்ணுவேன். ஸோ ஆக்டிவிட்டி வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். ஒரு நாள் ஜிம்முக்கு ஒரு நாள் போக மாட்டேன், ஒரு நாள் ஜாஸ்தி பர்ன் பண்ணுவேன், ஒரு நாள் கம்மி பர்ன் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம அதை வந்து எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது. ஸோ நான் டிஃபிஷியன்ட்டை வச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ டிஃபிஷியன்ட் சொல்லும்போது ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு ஒரு நாளைக்குன்ற பாருங்க ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு 1/2 கிலோ 0.5 கிலோ வந்து நான் பர்ன் பண்ணுறேன். என்னோடய ஃபேட்டை வந்து பர்ன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 10 கிலோ நான் குறைக்கிறதுக்கு 20 வாரம் ஆகும், விச் மீன்ஸ் 5 மாதம். அது ஏன் வந்து ஒரு வாரத்துக்கு 1/2 கிலோன்னு நான் சொல்லியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா, ஃபேட்டை பொறுத்த வரைக்கும் 0.5லேருந்து 0.7 0.9 வரைக்கும் 0.1 வரைக்கும் கூட போகலான்னு வச்சுக்கிங்களேன் 1 கிலோ. ஸோ 1 கிலோன்றது விட்டுருங்க, 0.5லேருந்து 0.7ங்க அது வரைக்கும் வச்சுக்கிறேன். ஏன்னா எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, 500 கேலரி டெஃபிஷியட்டில் கொண்டு போயாச்சு, ஒரு 400 கேலரி நான் ஆக்டிவிட்டியில் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 1 கிராம் ஃபேட்டில் 9 கேலரி. 1 கிராம் ஃபேட்டில் 9 கேலரினா ஸோ ஒரு 100 கிராம் ஃபேட்டை நான் பாடியில் குறைக்கணும்னா 900 கேலரி. ஸோ 500 கேலரி ஆல்ரெடி இந்த ஃபுட்டில் கம்மி பண்ணிட்டேன். 400 கேலரி ஆக்டிவிட்டி மூலியமாக பண்ணுறேன். ஸோ 900 கேலரி ஒரு நாளைக்கு நான் பர்ன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 900 கேலரி பர்ன் பண்ணால் 100 கிராம் ஃபேட்டு, 7 டேஸ்க்கு வந்து 700 கிராம் ஃபேட்டு. ஸோ இப்படி பண்ணும்போதே 10 கிலோ குறைக்கிறதுக்கு 100 நாள் கிட்ட ஆகிடும், விச் மீன்ஸ் ஒரு 3 மாதம் மேலே ஆயிரும். ஸோ இந்த 0.5ன்றது ஒரு மாடரேட்டாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எவ்வளோ மாதம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5 மாதம். இதே அவரு மாதிரி மிஸ்டர் ஜிகே மாதிரி நம்ம பண்ணோன்னா அந்த 6 கிலோ குறைக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகிடும். புரியுங்களா? ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக ஃபேட் லாஸில் வந்து நம்ம பண்ணுறது. மசிலும் பில்ட் ஆகும், அட் த சேம் டைம் வந்து ஃபேட்டும் ரெடியூஸ் ஆகும், நம்ம பாடியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டாகவும் இருக்கும், நம்ம பாடியில் வந்து ஸ்ட்ரென்த்தும் இம்ப்ரூவ் ஆகும். இப்படி பண்ணுறது தான் ஒரு ப்ராப்பரான ஹெல்த்தியான வேயில் வந்து வெயிட் லாஸ் ஆர் ஃபேட் லாஸ்ன்றது பண்ணுறது. ஸோ நான் சொன்ன மாதிரி தான், இப்போ ஒரே மாதத்தில் 30 நாள் 6 கிலோ பண்ணியிருக்காரு, 6 கிலோ வந்து அவர் ரெடியூஸ் பண்ணியிருக்காருன்னா நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். 10 நாளில் அவர் 2 கிலோ குறைச்சிருக்காரு, 5 நாளில் 1 கிலோ குறைச்சிருக்காரு. அப்படி பண்ணும்போது நம்ம பாடியில் மசில் மட்டும் கிடையாது, லைக் ஃபேட் மட்டும் கிடையாது, மசில், வாட்டர், ஃபேட் எல்லாமே சேர்ந்து ஒரு காம்பினேஷனாக தான் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஹெல்த்தியான வேகம் கிடையாது, ஹெல்த்தியான வே கிடையாது. இது மறுபடியும் ரீகெயினே ஆகாது. சஸ்டெயின் பண்ண முடியுமானா அதுவும் பண்ண முடியாது, மறுபடியும் அது ரீகெயின் ஆகிடும். ஸோ அதே மாதிரி அந்த வெயிட் லாஸ் டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ண கஷ்டம். ஒரே டைம் வந்து எல்லாத்தையும் நீங்கள் பண்ணவே முடியாது. நீங்கள் கேலரி கான்ஷியஸாக நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்க, ப்ரோட்டீன் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாடரேட்டான ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும். உடனே நீங்கள் பண்ணுற மாதிரியே இருக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரி இருக்காது, கொஞ்சம் மாடரேட்டாக ஃப்ரீயாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 5 மாதம் வந்து ஒரு 10 கிலோ குறைக்கிறன்றது ஃபேட்டை சொல்கிறேன். மசிலும் பில்ட் ஆகும். ஸோ அந்த டைம் வந்து மசில் பில்ட் ஆகும்போது உங்கள் பாடியில் ஃபேட் இருக்குன்னு தெரியாது. வெயிட் லாஸ் பண்ணும்போது மசில் தான் ஃபஸ்ட்டு பர்ன் ஆகும், மசில் தான் கேட்டபலிஸ் ஆகும், சீக்கிரம் வந்து பர்ன் ஆகிரும். ஃபேட்டு வந்து நம்ம பாடியில் அப்படி தான் இருக்கும். இப்போ 1 கிலோ ஃபேட் 1 கிலோ மசில் இருக்குன்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, மசில் வந்து ஒரு 600 கிராம் பர்ன் ஆகிற இடத்துல ஃபேட் வந்து ஒரு 200 கிராம் தான் பர்ன் ஆகும். அப்படி இருக்கும்போது பார்த்துங்க, இது வந்து இது சொல்கிற விஷயங்கள் எல்லாமே இப்போ நான் கால்குலேஷன்லாம் நான் காட்டினேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கரெக்டான டேட்டா தான். பட் நான் இந்த விஷயம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் அப்ராக்சிமேட்டான ஒரு வேல்யூ தான். ஸோ இப்படி தான் சொல்லிட்டேன் நான், ஒரு 600 கிராம் 200 கிராம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்காதீங்க, ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஸோ எதுலாம் வந்து அக்யூரேட்டாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன், அதெல்லாம் நான் டேட்டா நான் கொடுத்துட்றேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரிகிற அளவுக்கு தான் நான் சொல்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் உங்கள் பாடி வந்து ஃபட்டிக்கில் தான் போய் முடியும். ஸோ அதுக்கு தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, சிர்காடியன் ரிதம் பற்றி. ஸோ அதை பற்றி பேசினா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம நிறைய ஹார்மோன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். அது மாதிரி ஸ்லீப்புக்குள்ளே போய்டும். ஸோ சிர்காடியன் ஸ்லீப்புக்குள்ளே தான் வருது. சாரி, நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ ஸ்லீப்புக்குள்ளே வந்துருக்கோம். அவர் சொன்ன டாபிக் படி 10 மணிக்கு தூங்கி காலை 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு 5 வேளை 4 வேளை மீல் சாப்பிட்றது எல்லாமே ஓகே தான். ஏன்னா அவர் வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறாரு, ஃபுல் டைம் யூடியூபராக இருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். தினசரி வேலைக்கு போகிறவங்க ஒர்க் அவுட் ஆகுமான்னு ஆகாது. ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க் அவுட் ஆகுமான்னு ஆகாது. நைட் டைமில் வந்து US பேஸ்ட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஆகுமான்னு ஆகாது. ஏன்னா அவங்களோட டைம்லாம் வேற ஒரு மாதிரி இருக்கும். வேற ஒரு டைமில் வந்து அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இது ஒர்க் ஆகுமானா ஒர்க்கும் ஆகாது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கோங்க, நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நான் நோக்கியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் 2010 அந்த பீரியடில். 6 மணிக்கு ஷிஃப்ட்னா வீட்டில் 3:30 மணிக்கு எழுந்துச்சு கிளம்பணும், 4:30 மணிக்கு பஸ் வரும், அது யாருன்னா 6 மணிக்கு போயிடுவேன். அங்கே 3:30 மணிக்கு ஷிஃப்ட் முடிஞ்சு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புனா வீட்டுக்கு வரது 5:30 மணி 6 மணி ஆகிடும். ஸோ இப்படி தான் என்னோட ஒர்க் இருக்கும். ஸோ இந்த டைம் நான் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா, எனக்கு தேவையான ப்ரோட்டீன் ரெக்வயர்மெண்ட் அட்லீஸ்ட் கொஞ்சமாக எடுக்கணுன்றதுக்காக அங்கே போய் அங்கே கேண்டீனில் சாப்பிடும்போது அங்கே முட்டை 10 ரூபாய்க்கு 3 முட்டை கொடுப்பாங்க. அப்போது பாயில்டுக்கு இப்போ ரேட்டு ஜாஸ்தி. நான் சொல்ல 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துங்க. அப்போ முட்டை வந்து ஒரு முட்டை வந்து 75 பைசா, ₹1.50 அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது 10 ரூபாய்க்கு வந்து 3 முட்டை கொடுப்பாங்க பாயில்டுக்கு. ஸோ இப்படிலாம் சாப்பிட்டு தான் வந்து அந்த டைம் வந்து மசில் பில்டிங்லாம் பண்ணிட்டு வரணும். ஸோ அப்புறம் வந்து சயின்ஸும் எவால்வ் ஆச்சு,
படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய கிடச்சிது, நிறைய படிக்கவும் ஆரம்பிச்சோம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். இன்ன வரைக்கும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரியாத விஷயத்தை யாரும் ஒருத்தவங்க சொன்னால் கூட நான் கேட்டுப்பேன். இன்கேஸ் இந்த வீடியோவில் நான் சொல்கிறது எதனா தப்பு இருந்துச்சுன்னா கூட யாரும் சொன்னா ஓகே தப்பு இருக்குன்னா ஏற்றுப்போம் தான். ஓகே அந்த தப்பு வந்து கரெக்டான ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா ஓகே நான் தப்பு பண்ணி யாரும் சொன்னால் கூட ஏற்றுக்கிறது நான் தயார் தான். ஏன்னா எனக்கு தேவை நாலேஜ். அது யார் சொன்னாலும் யார்கிட்ட இருந்து வந்தாலும் அதை பற்றி கவலையே கிடையாது. என்னோட சின்ன வயசு பையன் 5வது படிக்கிற பையனுக்கு ஒரு விஷயம் தெரியுது என்கிட்ட சொன்னான்னா நான் கேட்டுப்பேன். ஏன்னா எனக்கு தேவை நாலேஜ் தான். அது யார்கிட்ட இருந்து வரதுதான் எனக்கு முக்கியம் கிடையாது. ஸோ அப்படி தான் எல்லா விஷயமும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஒருத்தவங்களை பார்க்குறேன்னா அவங்ககிட்ட நாலேஜை தான் கெயின் பண்ண பார்ப்பேன். அவங்க சொல்கிறவங்க யார் எப்படிப்பட்டவங்க நான் பார்க்கவே மாட்டேன். அப்படி இருக்கும்போது அவங்க சொல்கிற விஷயம் தப்பாக இருந்துச்சுன்னா தப்பாக இருக்கிற மாதிரி இருக்கே தப்பு தானே அப்படின்னு சொல்கிறதுக்கும் நான் யோசிக்க மாட்டேன். தப்புனா தப்புன்னு சொல்லிடுவேன். அப்படிப்பட்ட வீடியோ தான் எதுவும். ஸோ அவர் எவ்வளோ வீடியோ போட்டுருக்காரு, எவ்வளோ வீடியோ வந்து நானும் பார்த்து தெரிஞ்சேன் ஓகே அப்படின்ட்டு. அந்த L16 அப்புறமா தான் ஓகே இவர் போடுற வீடியோ நிறைய வீடியோ மேலே எனக்கு டவுட் வந்துச்சு. ஸோ அதப்போ நிறைய விஷயம் தேட ஆரம்பித்தேன். சொல்கிறது கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கான்ட்டு. ஒரு லெவல் இது பார்க்கறதுனால தான் நமக்கு இவ்வளோ தோணுது, இது எதுக்கு நம்ம பார்த்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு நான் பார்க்கறதே விட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து என்னோட கிளைண்ட் ஒருத்தர் சொன்னதுனால தான் நானும் பார்த்தேன். ஸோ அப்படி பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஓகே இல்லை இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு, இவ்வளோ தப்பு இருக்கே அப்படின்ட்டு. மற்றபடி அவர் சாப்பிட்ற ஃபுட்டு அதில் பற்றிலாம் நான் பேச விரும்பலை. ஏன்னா அதை பற்றி பேசினா இன்னும் தனியாக ஒரு டாப்பிக்காக போகும். ஏன்னா அவர் வந்து கார்புன்னு சொல்லிட்டு அவர் கொண்டைக்கடலை அதெல்லாம் சாப்பிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ அவர் கைட் பண்ணவங்க தப்பாக கைட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். அவர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரோ அவங்ககிட்டயே போயிட்டு இதெல்லாம் கொடுத்து நீங்களே கால்குலேட் பண்ணி எவ்வளோ கேலரின்னு சொல்லுங்கன்ட்டு அவங்களே கேட்கணும். அதுதான் அவர் பண்ணணும். அதை பண்ணாருன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அவர் சொன்னதை வந்து என்னென்ன தப்பு இருக்கோ அதுதான். மற்றபடி அவர் போடுற கண்ணு நல்ல கண்ணு தான். அதை பற்றி நான் எதுவுமே சொல்ல. இதில் வந்து சொன்ன அந்த விஷயம் அதுதான். வெயிட் லாஸ்ன்றது என்ன, ஃபேட் லாஸ்ன்றது என்ன, இப்படி ஒருத்தன் வெயிட் லாஸ் வந்து பண்ணணும் அப்படின்றது. இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும்னா நான் ஆல்ரெடி என் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ அதை போய் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் நான் கொடுத்துருப்பேன். எனர்ஜி ப்ரொடக்ஷன் என்ன, உங்கள் பாடியில் வந்து எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, எப்படி உங்கள் பாடி எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, எப்படிலாம் நம்ம எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறோம், கேலரி டிஃபிஷியன்ட்னா சர்ப்ளஸ்னா டீட்டெயிலாக போட்டிருப்பேன். போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி சப்போர்ட் பண்ணினா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் வரும். ஸோ அடுத்த வீடியோ எப்போ போட போகிறேன்னு தெரில. இந்த வீடியோ எப்போ எடிட் பண்ணி போட போகிறோம்னு எனக்கு தெரில. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம். ஸ்டே டியூன்ட். பை.